தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி. எஸ்சி எஸ்டி பின்னடைவு பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை. டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களின் பெயர் பட்டியல் வெளியீடு. தமிழகத்தில் +1 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளன. இதில் ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் நவம்பர் 15 முதல் 22ஆம் தேதி முதல் மேற்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு www.tg.in.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கல்வி உதவித்தொகைக்கான ஊரக திறனாய்வு தேர்வுக்கு மாணவர்கள் நவம்பர் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். கல்வி உதவித்தொகைக்கான ஊரக திறனாய்வு தேர்வு டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. மாணவர்கள் நவம்பர் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மேல விவரங்களுக்கு www.dg.in.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பள்ளிகளில் மாணவர் மனசு புகார் பெட்டி. பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குறித்து புகார் அளிக்க மாணவர் மனசு என்ற புகார் பெட்டி வைக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் குறித்த புகார்களை 144117 அல்லது 1098 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்களில் தெரிவிக்கலாம். இந்த எண்கள் பாடப்புத்தகங்களின் பின் அட்டைகளில் அச்சிடப்பட்டுள்ளன. மாணவர்களின் பாதுகாப்புக்காக SSSA என்ற மாணவர் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைக்கப்பட்டு உள்ளன. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் வாயிலாக விழிப்புணர்வு பயிற்சி அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறும் தேதி மாற்றம். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல், முகவரி பெயர் மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ளும் வாக்காளர் சிறப்பு முகாம் நவம்பர் மாதம் 9 மற்றும் 10 மற்றும் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என முன்னர் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நவம்பர் மாதம் 16, 17 மற்றும் 23, 24 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளன. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.